ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் இந்த வார ராசி பலன்கள் காணலாம். 24/6/2026 முதல் 1/7/2026 வரை பார்த்தீங்கன்னா, வாக்கிய பஞ்சாங்கப்படி கோச்சார கிரக நிலைகளை பார்க்கும்போது திருவாதிரை நட்சத்திரத்தில் சூரியனும் புதனும் சஞ்சாரம் செய்கிறார்கள். புதன் மேற்கே அஸ்தமனமாகி வக்கரகதியில் இருக்கிறார். பூச நட்சத்திரம் கடகராசியில் குருவும், ஆயில்யம் நட்சத்திரத்தில் இன்றையிலிருந்து சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். துலாம் ராசி சித்திரை நட்சத்திரத்திலிருந்து சந்திர பகவான் இந்த வாரத்தை தொடங்கி வைக்கிறார். சிம்ம ராசி மக நட்சத்திரத்தில் கேதுவும், மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவானும், ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரத்தில் செவ்வாயும் இந்த வாரம் சஞ்சாரம் செய்கிறார்கள். 9 நவகிரகங்கள் மூலம் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த வாரம் எப்படி இருக்கும் என்று பலன்கள் காணலாம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த வார ராசி பலன் காணலாம். இந்த வாரம் ராசி அதிபதி சூரியன் குடும்ப லாபாதிபதி புதனோடு திருவாதிரை நட்சத்திரத்தில் செல்கிறார். குடும்ப லாபாதிபதி புதன் திருவாதிரை நட்சத்திரத்தில் மேற்கு அஸ்தமனம் வக்கரகதியில் செல்கிறார். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, பெரிய அளவில் நீங்கள் ஏமாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. திருவாதிரையில் சூரியன் செல்லும்போது அதிர்ஷ்டங்களை நம்பி லாட்ரி, சூது, ரேஸு இந்த மாதிரி அதிர்ஷ்டங்களை நம்பி பணங்காசு மற்றவரிடம் கொடுத்து ஏமாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். சிம்மராசிக்கு 11வது வீட்டிலே சூரியன் ராகு நட்சத்திரத்திலே செல்லும்போது உங்களை விட வசதி அதிகமானவர்களாக இருந்தாலும் சரி, வசதி குறைவானவர்களாக இருந்தாலும் சரி, பல வருட பழக்கமான நண்பராக இருந்தாலும் சரி, இந்த வாரம் பணங்காசு விஷயங்களில் சிம்மராசி என்பர்கள் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. லாபஸ்தானாதிபதி குடும்ப லாபாதிபதி அஸ்தங்கம் வக்கரகதியில் செல்லும்போது கண்டிப்பாக பண விவகாரங்களில் சிம்மராசி என்பர்கள் ஏமாறுவதற்கான வாய்ப்பு உண்டு. 2 தொழில், 2 வருமானம், 2 சம்பாத்தியம் பெறக்கூடியவர்கள் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, கமிஷன், தரகு, இந்த புரோக்கர் வழியில் சிலருக்கு பண பட்டுவாடா, பணம் சார்ந்த பிரச்சனைகள் வரலாம். அது பார்த்தீங்கன்னா நண்பர்கள் மூலமாக தான் இருக்கும். ஸ்டாக்மெண்ட் சார்ந்து, பத்திரம் சார்ந்து சிம்மராசி என்பர்கள் இந்த வாரம் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. திருவாதிரை நட்சத்திரத்தில் புதனும் சூரியனும் செல்வது சிம்மராசிக்கு எதிர்பார்ப்புகள் ஏமாற்றங்களில் போய் முடியும். சிம்மராசிக்கு 3வது வீட்டிலிருந்து 12ஆம் அதிபதி இந்த வாரத்தை தொடங்கி வைக்கிறார். சந்திர பகவான் 3வது வீட்டில் செல்வது நல்லது. இருந்தாலும் புதிய நண்பர்கள், கூட்டாளிகளை நம்பி நீங்கள் செயல்படுவது உங்களுக்கு விரயங்களை உண்டாக்கும். ஏன்னா சிம்மராசிக்கு சந்திர பகவான் 12ஆம் அதிபதி. புதிய நண்பர்களை நம்பி, கூட்டாளிகளை நம்பி பயணம், போக்குவரத்தை நீங்கள் தவிர்க்க வேண்டும். நீங்கள் எதிர்பார்த்து நம்பி போவீங்க, அங்கே போனால் தான் தெரியும் அது ஏமாற்றம் என்று. சிம்ம ராசியிலே கேதுவும் 7வது வீட்டிலே ராகுவும் சஞ்சாரம் செய்கிறார்கள். இது பார்த்தீங்கன்னா சர்ப்ப தோஷம். சிம்மராசியில் கேது இருப்பது மன அழுத்தம், மனக்குழப்பம், உடல் ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள்லாம் ஜென்ம ராசியிலே கேது பகவான் செல்லும்போது ஏற்படுத்தும். அதாவது தலைமுடி நரைப்பது, பல்வலி, தலபாரம், ஒற்றை தலைவலி இந்த மாதிரியான பிரச்சனைலாம் வரும். ராசிக்கு 7வது வீட்டிலே ராகு செல்லும்போது தீய வழியில், கெட்ட வழியில் பணங்காசு செலவுகள் அதிகமாகும். இதை சிம்மராசி என்பர்கள் கவனமாக இருக்கணும். 7ஆம் அதிபதி 8வது வீட்டிலே செல்கிறார். சிம்மராசிக்கு 6ஆம் வீட்டிற்கும் 7ஆம் வீட்டிற்கும் அதிபதியானவர் 8ஆம் வீட்டில் செல்கிறார். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அஷ்டமச்சனி காலகட்டம். சனி பகவான் 8வது வீட்டில் நின்று 3ஆம் பார்வையால் 10வது வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாயை பார்வை செய்கிறார்.
மண் நிலம் பூமி சார்ந்த வேலை தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் வந்து இந்த வாரம் கூடுதலான உழைப்பு இருக்கும். உங்களுடைய தொழில் ரீதியான போட்டி பொறாமைகளும் அதிகமாக இருக்கும். சனி பகவான் பார்வையில் சிம்மராசிக்கு 10வது வீட்டில் செவ்வாய் இருக்கும்போது அரசு சார்ந்த ஸ்டாக் மண்டுகளில் ஒரு சிலருக்கு பிரச்சனை வரலாம். சனி பார்வையில் செவ்வாய் இருக்கும்போது தொழில் செய்யக்கூடிய இடத்தில் உயர் அதிகாரிகளிடம் முதலாளிகளிடம் சிம்மராசி என்பர்களுக்கு வாக்குவாதங்கள் வரலாம். அதனால் இந்த வாரம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சிம்மராசிக்கு 8வது வீட்டிலே சனி இருப்பது உங்களுக்கு அஷ்டமச்சனி காலகட்டம். அஷ்டமச்சனி அப்படின்னால மற்றவர்களுடைய காலில் விழுந்து உதவி கேட்கக்கூடிய அமைப்பு தான். அஷ்டமச்சனி அப்படின்னால மற்றவர்களை கெஞ்சுற மாதிரி நம்மளை வந்து உட்படுத்தி விடும். சனி பகவான் பார்வையில் செவ்வாய் இருக்கும்போது வாடகை வீட்டில் இருப்பவர்கள் இந்த வாரம் வேற வீட்டுக்கு இடம்பெயரக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். 8வது வீட்டில் சனி இருக்கும்போது பெற்றோர்களுடைய ஆரோக்கியத்தில் சிம்மராசி என்பர்கள் இந்த வாரம் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.